வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் சாம்பவி. நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இந்த மழையானது பின்னர் மேற்கு வடமேற்கு கரையோர பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து வீசும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் அமையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்றின் வேகம் சற்று அதிகமானதாகவும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக இருக்காது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி.